Hello friends, இந்த 10,000 பட்ஜெட்டில் மொபைல் வாங்குறவங்க எல்லாத்துக்கும் காமனாக வர்ற பிரச்சனை மொபைல்ஸுன்னு மட்டும் இல்லை, டிவைசஸ் வாங்குறது மற்ற ப்ராடக்ட்ஸ் வாங்குறவங்களுக்கும் ஒரு காமனாக வர பிரச்சனைனா சார்ஜிங்கும் அதோட பேக்கப் பவரும் தான். ஸோ அவங்க மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுறது என்னதான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பவர் பேங்க்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வீடியோவில் வந்து ஒரு பவர் பேங்க் அன்பாக்சிங் போடுவோமேன்னு சொல்லிட்டு பவர் பேங்க் வாங்கியிருக்கு ப்ரைம் டேயில். இது ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 1000 வருது. ஸோ இந்த வீடியோவில் ஒரு பவர் பேங்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். 15,000 mAh பேட்டரி உள்ள பவர் பேங்க்கு. ஹே கைஸ், என் பேர் அவினேஷன், நீங்கள் பார்த்துருக்கு T4 தமிழன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுதான் ஆம்பர் பவர் பேங்க், ஆம்ப்ரெயின். இது வந்து 15,000 mAh பேட்ரி கெப்பாசிட்டி இருக்குது. ஓகே, இது இப்போது பேக்கை பிரேக் பண்ணுவோம். பேக் பிரேக் பண்ணோன்னா உள்ளே இன்னொரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸ்க்குள்ளே தான் பவர் பேங்க் கொடுத்துருக்காங்க. பவர் பேங்க் நல்லா ஸ்ட்ராங் பில்டாக இருக்குது, ஆனால் கண்டிப்பாக குட்டியோண்டு மட்டும் இல்லை, பயங்கர பல்கியாக இருக்குது. இதுதான் யூசர் மேனுவல். இதில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. பவர் பேங்க் எப்படி யூஸ் பண்ணணும், எவ்வளோ நேரம் சார்ஜ் பண்ணணும், பேட்டரி கெப்பாசிட்டி எவ்வளவு. ஸோ நெக்ஸ்ட்டு உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா வயர் இருக்குது, நல்லா உள்ளே தள்ளி வச்சுருக்காங்க. எடுத்தாச்சு. நல்லா ஸ்லிம்மாக இருக்குது வயர். அப்புறம் ஒரு சின்ன பிரச்சனைனா நோட்டீஸ் பண்ண வேண்டியதுன்னா இது ஒரு மைக்ரோ யூஎஸ்பி பின். ஸோ டைப் சி பின் கிடையாது. ஆனால் பவர் பேங்க்கில் வந்து உங்களுக்கு டைப் சி சப்போர்ட் இருக்குது. ஸோ இப்போ ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்ப்போம். சுற்றி ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு பவர் பட்டன் மட்டும்தான் சைட்ஸில் இருக்குது. சிங்கிள் டேப் பண்ணால் பேட்டரி இண்டிகேட்டர் காமிக்கி. அப்படியே டாப்க்கு வந்தோன்னா 2 மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் இருக்குது, யூஎஸ்பி போர்ட் இருக்கு. ஸோ தென் ஒரு டைப் சி போர்ட், அப்புறம் ரெகுலரான ஒரு மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் சார்ஜிங் காண்டி. இதில் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா டைப் சி போர்ட் யூஸ் பண்ணியும் உங்களால் பவர் பேங்கை சார்ஜ் பண்ண முடியும். இந்த இதில் ஒரு பெரிய பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் அந்த டைப் சி போர்ட்டை யூஸ் பண்ணி பவர் பேங்கையும் சார்ஜ் பண்ணலாம், மொபைலையும் சார்ஜ் பண்ணலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் அந்த சப்ஸ்கிரிப்ஷனு இதெல்லாம் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஆப்பிள் யூசர்ஸ்க்கெலாம் இந்த பவர் பேங்க் மேக்ஸிமம் தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் அவங்க 20 வாட் சார்ஜிங் டெக்னாலஜிக்குள்ளேயே நுழையிறாங்க. அதுவும் ஐஃபோன் 12க்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது ரைட், பாய்.